இந்த வீடியோல தெரியக்கூடிய 4 வயது ஆகக்கூடிய அந்த பாப்பா இறந்து போயிருக்கு. அந்த குழந்தை இறந்திருக்கக்கூடிய விஷயங்கள அந்த டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா நீங்க கோவப்பட போறீங்க. அதாவது தென்காசி மாவட்டத்தில இருக்கக்கூடிய கடையநல்லூர் அப்படிங்கின்ற ஒரு பகுதியில ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. கண்ணன் அப்படிங்கின்ற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அதுல அந்த பாப்பா படிச்சுட்டு வராங்க. எல்கேஜி படிச்சுட்டு வராங்க. 4 வயசு தான் ஆகுது. ரீசென்ட்டா என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஸ்கூல் வளாகத்துல அந்த குழந்தை நின்னுட்டு இருக்கும்போது ஒரு ஒயிட் கலர் கார் மோதி இந்த பாப்பா இறந்து போயிருக்குங்க. ஸோ இந்த செய்தியை அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட ஸ்கூல் நிர்வாகம் டைமுக்கும் சொல்லல. அதே சமயத்துல அவங்க பெற்றோர்கள், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த பாப்பா இறந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுரியில இருக்கும்போது அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க. இதுக்கு காரணமானவங்களுக்கு மேல கண்டிப்பா கொலை வழக்கு பதியணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அதுக்கேற்ப போலீஸும் அவங்கள பிடிச்சு கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாப்பா இறந்து போயிருக்கக்கூடிய இந்த கேஸ்ல ரொம்ப மோசமான ஒரு செயல் என்னன்னா, அதாவது அந்த காரை ஓட்டி வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள் பிடிச்சிருக்கானுங்க அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வருது. இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களா வேற எதுனான்னு தெரியலங்க. ஏன்னா இப்போ ஒரு சின்ன பாப்பா இறந்து போயிருக்கு. அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கதறி அழுதுட்டு இருக்காங்கன்றது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. அழகா ஸ்கூலுக்கு கிளம்பி போன அந்த பாப்பா இப்போ உயிரோடு இல்லை. ஸோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த பாப்பா உயிர் என்பது திரும்பி வந்துருமா? ஸோ ஒரு உயிருக்கு எந்த ஒரு காசு கொடுத்தோம் ஈடுகட்ட முடியாது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.